இரு. அப்போ எவ்வளோ ராயலாக கட்டி வச்சுருக்கான் பாரு. அது ஜூம் பண்ணுங்க. இந்த பாரு தெரியுதா, சன் மாதிரி. இது என்னது? சார் இப்போ வாட்சுன்னு நினைக்கிறேன். வாட்ச் டவர் மாதிரி, கிளாக் டவர் மாதிரி இருக்குது. அதாவது இந்த கிளாக் மாதிரி இருக்கு பாரு. அது நடுவில் என்ன தெரியுதா, சன் மாதிரி இருக்கு பாரு. தெரியுதா? எல்லோ கலரில். எல்லோ கலரில் எங்கே தெரியுது? தெரியலையா? ஓ ஆமாம், நல்லா ஊத்துப்பா. ஜூம் பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க. இதுக்கு மேலே ஜூம் வராது. என்ன இது? என்னது? என்னென்னமோ இருக்கு ஜி. அந்த இது காமிங்க, அந்த இது காமிங்க. இந்த பாரு இருக்கு, இந்த கோயில், அந்த கோயில் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் எனக்கு. இந்த ஏதோ கார் நிற்கிது பாரு. கார் தானே? ஆமாம், சின்னோண்டு. அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வர்றதுக்கு டப்பாவிலாம் நம்ம எப்படி கோயிலுக்கு போவோம்? அதே மாதிரி ஒத்தையடி பாதையெல்லாம் போகுது. இங்கே பார்த்து வாட்ச் டவர் மாதிரி இருக்குது. வாட்ச் டவர் போல் நேற்று அந்த ஸ்விம்மிங் பூலு. இங்கே ஒரு கொடி இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்குது. அமெரிக்கா கொடி இருக்கணும். ஸ்விம்மிங் பூல் வித்தியாசமாக இருக்குது, புல்லட் மாதிரி. கொஞ்சம் பயங்கரமாக கட்டியிருக்கானு. இங்கே ஒரு கார் நிற்கிது பாரு. எந்த ஊரில் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருந்தால் என்ன இருக்குதுன்னா, இன்னொன்று இருக்கேன் கிரேட் சைன்டா. கிரேட் சைனில் அவ்வளோ இல்லைன்றான். கிரேட் சைனில் என்ன இருக்குது? சோலார் பேனல் பா, பவர் ப்ரொடக்ஷனே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் இருக்குது. இதில் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலையே. கிரவுண்டு, ஸ்விம்மிங் பூலு, என்ன கடலுக்கு நடுவில் இருந்துட்டு எதுக்கு ஸ்விம்மிங் பூல்? எவ்வளோ பெருசு பக்கத்தில் இருக்குது இந்த 2 ஐலாண்டு. ஆமாம், ஒட்டியே இருக்குது. ஆனால் சின்னதில் தான் வச்சு செஞ்சுருக்கான் போல். அதானது நடுவில் எது? அந்த அதான் அதான் அந்த பக்கத்தில், அது பக்கத்தில் இதுவா தெரியல. இது என்னமோ காட் ஈ மாதிரி, ஏதோ ஈ மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. என்ன தெரியல. இதுவா ஈ சிம்பிள் மாதிரி போட்டு வந்து சொன்னாங்க. இது என்ன கோடு மாதிரி இருக்குங்களா? அப்போல்லாம் இருக்காது ப்ரோ. இங்கே பாருங்கள், IOEO. ஓ மை காட், அப்படி வரீங்களா நீங்கள்? ஓ ஜீரோவா, IOவா? இது பாரு, ஈ மாதிரி இருக்கா? இங்கேயும் அதே மாதிரி இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி கோடு இது மாதிரி போட்டிருக்கான் பாருங்க, தெரியுதா? இது பார்த்தா டிசைன் மாதிரியா இருக்குது. தெரில, ஜூம் அவுட் பண்ணுங்க. எங்கே ஃபஸ்ட்டு வந்து இறங்குவாங்க அவங்க? டாக் ஐலண்ட் ஒன்று இருக்குது பக்கத்தில். டாக் ஐலண்டா? கரேபியன். டாக் ஐலண்ட் ஒன்றுமே இல்லை. அங்கே என்ன இருக்கும்? இந்த ஐலாண்ட் பக்கத்தில் வேறு ஏதாவது ஐலாண்ட் இருக்கா பாருங்கள். மதில் போய் ஏதாவது ஆள் இருக்கிற மாதிரி. ஆள் இருக்கிற மாதிரினா இது எவ்வளோ தூரம் இருக்கு அப்போது? ஆளுங்களோட சீக்ரெட் ஹார்பரா? பீச் இருந்தால் மேலே சீக்ரெட் ஹார்பர் பீச் ரெட் இருக்கும். ரொம்ப தண்ணி இருக்கும் போல. ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல. என்னாச்சு இது? இன்னும் போக போக போயிட்டே இருக்கு. கியூபாலாம் எங்கே இருக்குது? இந்த வாரு எக்தம் அமெரிக்கா எங்கே இருக்குது?
அமெரிக்காவா, கனடா, யுனைடெட் ஸ்டேட் இல்லை. அங்கேருந்து இங்கே வர்றாங்களா? ம் இந்த இடத்துக்கு வராங்க. கீழே பாரு என்ன இருக்குன்னு. பிரேசில். பிராசில். இல்லை இப்போது இந்தியாவிலேருந்து எவ்வளோ தூரம் பாருங்க. இந்தியாவா? இங்கே இருக்கு இந்தியா. ம் சரி, அது ஆஸ்திரேலியா எங்கேயாவது போகும்போது போயிருக்கலாம். அங்கேருந்து சம்மந்தமே நியூ இல்லை. வாஷிங்டன் ஜி இங்கே தான் ஜி இருக்குது. நியூ வாஷிங்டன் கொஞ்சம் மேலே பண்ணுங்க. வாஷிங்டன், வெஸ்ட் இண்டியா. இந்த அது எவ்வளோ தூரம்? நியூயார்க்கு. இதான் நியூயார்க்கு, யுனைடெட் ஆமாம், ஸ்டேட். நியூயார்க்லேருந்து பக்கம் தானே. நியூயார்க் எங்கிட்ட இதுலேருந்தும் பக்கம்தான். சால்ட் லேக் சிட்டி கொல்கத்தா. ஹஸ்டிங் இருக்கு. ஹஸ்டன். இது எல்லாமே அவங்க கொல்கத்தாவில் இதில் வெளிநாட்டுக்காரங்க வச்ச பேர் தான் கொல்கத்தாவில் மேக்ஸிமம். அதனால தான் எல்லாம் ரிலேட்டடாகவே இருக்குது அதுட்டு. அலபாம், அட்லாண்டா பாயிண்ட்டு. இது இங்கிலீஷில் சேனலில் தான் பார்க்கணும். இங்கிலீஷ். சரி. நம்ம துப்பாய் வந்துட்டோம் கேப்டன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்?